முதல்ல டீ சாப்பிடும். யோ டீ சொல்லு. எனக்கும் சேர்த்து ஒரு தேநீர் சொல்லவும். ஒரு தொலைச்சு பண்ணா அவன ஆஸ்கல். சார் பாருங்க சார். சார் நீங்க சார் உங்களுக்கு தெரியாது சார், ஊர்ல இருந்து கருவூர்ல இருந்து 540 ரூபாய்க்கு டீ குடிச்சுக்கா சார் அந்த பையன். அதில் உமக்கு என்ன கஷ்டம்? தொலைச்சு பாத்துக்க ஏதாவது பேசுறேன். வாழ்க தமிழ். இம்முனையிலிருந்து யாம் தோழர் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். அம்முனையில் பேசும் தோழரின் பெயர் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? பேரா? ஆமாம், பெயர்தான். யோ இது ஓனபராயா? அப்படி என்றால் அழைத்தது தாங்கள் தானா? எதற்காக இந்த சிறிய இடைவெளியில் கைபேசியை பயன்படுத்தினேன்? உன்னை நான் எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? நான் இந்த பார், அடி அப்படின்னு சொன்னா நீ அடிச்சிடணும், கொல்லுன்னா நீ கொன்றணும். உன்னை எதிரி எனிமிஸ் அட்டாக் பண்ண வந்தா ஏன்டா பண்ணுவ? கொஞ்சமாவது உனக்கு நான் என்ன லூசா? நானு எம்மை பார்த்து என்ன கேட்டீர்? அறிவு இருக்கிறதா என்று. எமக்கு தமிழிலே கற்ற அறிவு நிறைய இருக்குது ஐயா. எமக்கு கலிங்கத்து பரணியிலே அறிவுண்டு, கலித்தொகையிலே அறிவுண்டு, அகநானூறு, புறநானூறு, தேவாரம், திருப்புகழ், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி இவையாவும் கண்ணகியின் மாங்கல்யம் போல் ஒழுக்கம், அறிவு, கற்பு நெறி தவறாத தொல்காப்பியன் போன்ற ஒழுக்க சீலர்களுக்குத்தான் ஐயா இதெல்லாம் தெரியும்.